ஹாய் கைஸ், நான் உங்கள் ஸ்டீவன். அன்பிங் கிட்ஸ் டிவி மூலமாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஸ்ரீலங்காவுக்கு போன பொழுது, என்னுடைய மினிஸ்ட்ரிக்காக நான் போன பொழுது, மினிஸ்ட்ரியை பார்ப்பதற்காக போன பொழுது, நான் வளர்க்குற பிள்ளைகள், நான் செய்கிற ஸ்கூலுகள், அது மட்டும் இல்லை அங்கே நான் செய்ய போகிற வேலை திட்டங்களை பார்ப்பதற்காக நான் ஸ்ரீலங்காவுக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது நான் அந்த வீடியோ எனக்கு எடுக்க சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது. இந்த கொழும்பு சிட்டிலாம் இருக்கும் பொழுது எடுத்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கின்றது. இதுதான் கொழும்பு சிட்டி. பெரிய ஒரு கோபுரம் கட்டியிருக்கிறாங்க, புது கோபுரம் உண்டு. அது மட்டும் இல்லை, கொழும்பு அழகான ஒரு சிட்டி உண்டு, மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, நல்ல பீச்சுகள். இந்த பீச்சோட பேர் எனக்கு தெரியாது, நான் அங்கே சென்றிருந்தேன். மிகவும் ஒரு அழகான ஒரு பீச். அது மட்டும் இல்லை, மிஸ் பண்ணாதீங்க. யாராவது நீங்கள் கொழும்பு ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்களுடைய ஃபேமிலிகிட்டையோ கேட்டு எங்கே நல்ல பீச் இருக்குது, என்ன இடங்கள் நல்ல இடங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அங்கே கேட்டு விசிட் பண்ணுங்கள். உண்மையிலே ஸ்ரீலங்கா ஒரு நல்ல ஒரு பியூட்டி சிட்டி கண்ட்ரி. மறந்துடாங்க. நல்ல நல்ல சிட்டிகள் அங்கே இருக்கின்றது. தவறாமல் போய் பாருங்கள். இது மேலேருந்து எடுக்கக்கூடியதாக இருந்து எனக்கு அதான் எந்த வீடியோ மேலேருந்து எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு அழகு ஒன்று இருக்கின்றது, வடிவு இருக்கின்றது. பாருங்கள் எவ்வளோ நல்ல அழகாக இருக்கின்றது சொல்லி. அது மட்டும் நுவரெலியா, நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னு சொன்னால் நுவரெலியாவுக்கு போகவும் மறந்துடாங்க. நிச்சயமாக நுவரெலியாவுக்கு போங்க. காரணம் என்ன சொன்னால், நுவரெலியா மிகவும் ஒரு அழகான ஒரு சிட்டி. மிஸ் பண்ணாதீங்க. வெரி பியூட்டி சிட்டி உண்டு. அதை நீங்கள் தவறாமல் போய் பாருங்கள். நிச்சயமாகவே போகும்பொழுது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனபடியாக அங்கே நல்ல மேடுகள், பள்ளங்கள், அது மட்டும் நல்ல மரங்கள், நல்ல தேயிலை தோட்டங்கள், நல்ல ஜனங்கள், அது மட்டும் இல்லை நல்ல சாப்பாடு இருக்கின்றது அங்கே. அது மட்டும் இல்லை, நீங்கள் உயரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு அழகாக இருக்கும் அந்த சிட்டி. அது மட்டும் இல்லை, நல்ல ரோட்டுகள் போட்டிருக்காங்க அங்கே, அதை மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, அந்த 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 சிட்டிக்கு இங்கே போனீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லா பார்க்கும் பொழுது ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி, மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு உங்களை அறியாமலே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும். உண்மையில் ஒரு அழகான ஒரு சிட்டி தான் நுவரெலியா. மறந்துடாங்க. ஸ்ரீலங்காவுக்கு போனால் அந்த இடத்த நிச்சயமாகவே பாருங்கள். உங்களுக்கு வேண்டிய உதவியில் அங்கே செய்யுங்கள். மேலேருந்து பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு வடிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் மேலே நின்றால் வானத்தை தொடுற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் முகில்களை நீங்கள் கையால் பிடிக்கலாம். அப்படிப்பட்ட காட்சிகள் அங்கே இருக்கின்றது. தயவுசெய்து நீங்கள் இது போகாத ஆக்களுக்கு நான் சொல்கிறேன், போன ஆக்கள் நான் சொல்லலை, போகாத ஆக்கள் தயவுசெய்து நுவரெலியாக போய் நீங்கள் பாருங்கள். ஸ்ரீலங்காவுக்கு போனால் உங்களோட ஆக்கள்கிட்ட, உங்கள் சொந்தக்கார்ட்ட கேளுங்கள், நான் நுவரெலியா பார்க்கணும், எங்களை கூட்டின்னு போங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அவர் உங்களை கூட்டின்னு போவார்கள். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சந்தோஷமாக அந்த பார்க்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளே வரும். அப்படிப்பட்ட சிட்டி தான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நுவரெலியா. அங்கே அந்த மக்கள் கொஞ்சம் வேலைவாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒன்று செய்து அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க, வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, உண்மையிலே அது பார்க்க வேண்டிய ஒரு சிட்டி தான். நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனால் பள்ளங்கள் மேலேருந்து பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கும். சில இடங்களில் நானே பயந்துட்டேன். அப்படி ஒரு சிட்டி உண்டு. நல்ல சேர்ச் இருக்கின்றது, நல்ல ஜனங்கள் இருக்கின்றார்கள், நல்ல தேயிலை தோட்டங்கள்லாம் போய் பாருங்கள், அழகாக இருக்கும் அந்த தேயிலை தோட்டங்கள். அதெல்லாம் அநேகமான பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இது முந்தி பிரிட்டிஷ் பிடிச்சி வச்சிருந்த சிட்டி. ஆனால் இப்போயும் அந்த பிரிட்டிஷான காரியங்கள் அங்கே இருக்கின்றது. நான் ஹோட்டலில் இருக்கும் பொழுது அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டு போன இடத்துல அவருடைய பிரிட்டிஷுடைய குயின்ட படங்கள்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. பிரிட்டிஷில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கோ, அதே போல் அங்கே இருக்கிற மக்களும் உங்களுக்கு, அங்கே இருக்க குக்கும் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொண்டு கொடுப்பார்கள். அவருக்கு இடுப்பில் நல்ல வெள்ளை உடுப்பு கட்டி, நல்ல வெள்ளை உடுப்பு போட்டு, தலைக்கு நல்ல தொப்பி போட்டு, அப்படித்தான் அவர் உங்களுக்கு சர்வ் பண்ணுவார் சாப்பாடு மார்னிங்கில் ஹோட்டலில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால். ஏண்டா இன்றும் அங்கே பிரிட்டிஷுடைய சில காரியங்கள் அங்கே இன்னும் இருக்கின்றது. இது பிரிட்டிஷ் இப்பையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன். காரணம் என்ன சொன்னால், அங்கே பிரிட்டிஷுடைய எல்லா செயலும் அங்கே இருக்கின்றது. ஹோட்டலில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சாப்பாடை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த ஸ்டைலை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அவங்களோட சாப்பாட்டு முறையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கிராமங்கள், சிட்டிகள், மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். நீங்கள் நிச்சயமாக போய் பாருங்கள், அழகாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, ஹோட்டலில் நான் தங்கியிருந்தேன். மிகவும் ஒரு சின்ன ஹோட்டலாக, வடிவான ஒரு ஹோட்டல், மிகவும் நல்லா இருந்தது. தேயிலை தோட்டங்களை பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் பார்த்து நல்லா இருந்தது. இது கொழும்பு சிட்டி உண்மையில் ஒரு அழகான ஒரு சிட்டி. அதை கீழேருந்து பார்த்தா தெரியாது, உங்களுக்கு மேலேருந்து பார்க்க வேணும் அந்த சிட்டியை. மிகவும் ஒரு அழகான ஒரு சிட்டி.
நல்லபடியாக மிஸ் பண்ணாதீங்கள். நிச்சயமாகவே அதை பாருங்கள். மிகவும் நல்லா இருக்கும். நான் என்னுடைய மினிஸ்ட்ரி அளவில் நான் போயிருந்த பொழுது நான் இது எடுத்த வீடியோ என்ன சொன்னால், நான் அங்கே கொஞ்சம் பிள்ளைகளை நான் பார்க்கின்றேன். சாப்பாடு, உணவுகள், எஜுகேஷன் எல்லாம் கொடுத்து வாரேன். அது மட்டும் இல்லை, வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். வவுனியா கிளிநொச்சியில் வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாத்தையும் முடித்திடுவோம் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உதவியோடு எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்ய நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, இதான் நாங்கள் வவுனியாவில் வாங்கின வீடு, வவுனியாவில் வாங்கின காணி. இதை உடைச்சி நாங்கள் இதை கட்டி இதில் வேலை திட்டத்தை கொண்டு வரத்தை நாங்கள் இந்த முறை போய் எல்லாம் பார்த்து இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் காணியை வாங்கிட்டோம். கொஞ்சம் நாங்கள் டெவலப் பண்ணி விட்டபடியே அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண இல்லை. திருப்பி நாங்கள் அதை எடுத்து செய்ய நாங்கள் முன் வந்திருக்கின்றோம். எல்லார உதவிகளோடு நாங்கள் இந்த காரியத்தை, அது மட்டும் இல்லை, முதலாவது ஆண்டவர் உதவி எங்களுக்கு நிச்சயமாக வேணும். ஆண்டவர் உதவியோடு எல்லா காரியத்தையும் செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டுவேன் நான் நினைக்கின்றேன். அது மட்டும் இல்லை, இதுதான் பாச ஜெகு, அழகான அன்பான ஒரு ஊழியக்காரன். அவரால் அந்த காரியங்களை பொறுப்பாக அங்கே பார்க்கின்றேன். எல்லா காரியத்தையும் செய்து வருகிறேன். நல்ல ஒரு ஊழியக்காரன். காணிகளை நாங்கள் எடுத்து விட்டு கொஞ்சத்தை செய்து போட்டு நாங்கள் விட்டுட்டோம். இனி அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த முறை நாங்கள் போய் எல்லாத்தையும் பார்த்தோம். இது நாங்கள் தண்ணிகள் இல்லாத கிராமங்களில் நாங்கள் தண்ணிகளை நாங்கள் கட்டி தண்ணி கிணறு கிண்டி கொடுத்த பாடங்களை நீங்கள் பார்க்கலாம், வீடியோக்களை. அநேகமான இடங்களில் நாங்கள் தண்ணி வசதி செய்து கொடுத்துருக்கின்றோம் மக்களுக்கு. அதே நேரத்தில் அநேகமான இடங்களில் படிப்பு வசதிகள் செய்து கொடுத்துருக்கோம். அநேகமான இடங்களில் உடுப்புகள் அப்படிப்பட்ட நாங்கள் சொல்லி காட்டக்கூடாது. நாங்கள் செய்ததை நாங்கள் உங்களுக்கு மேலோட்டமாக நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்னத்துக்கு ஸ்ரீலங்கா போனீங்கன்னு கேட்கலாம் இல்லை. அதுக்காகத்தான் நான் இந்த காரியத்தை முன்கூட்டியே நாங்கள் சொல்லுகிறோம். பாருங்கள், மிகவும் ஒரு அழகாக இருக்கும். எல்லா இதாக நாங்கள் கட்டின அதுக்குள்ளே கட்டின சில இது ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டிக்கிட்டு முடியலை. இது ஒரு சின்ன இடம் நாங்கள் அங்கே கட்டினாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாமே அழகாக பாச ஜெகு செய்து வருகிறார். இந்த முறை நாங்கள் போய் காணியில் அளந்து கிளந்து எல்லாத்தையும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அது முறையின்படி இன்னும் நாங்கள் முறையின்படி வடிவாக அதை செய்வதற்காக அநேகமான காசுகள் தேவைப்படுகின்றது. நாங்கள் யார்கிட்டையும் கேட்பது கிடையாது. ஆண்டவர் நம்பித்தான் இருக்கின்றோம். ஆண்டவர் நிச்சயமாகவே எங்களுடைய தேவையை சந்திப்பான்னு சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனபடியாக வவுனியா கிளிநொச்சிலையும் படிப்போடு பிள்ளைகளுக்கு சாப்பாடு, அதே நேரத்தில் உடுப்பு, அதே நேரத்தில் எஜுகேஷன், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பங்களை நாங்கள் கட்டி கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் செய்து வருகிறோம். ஆனபடியாக எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்ததாமே இதுகளை முன்னின்று எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். உங்களுடைய ஜெபம்தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. தயவு செய்து எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். தனிப்பட்ட ஜெபத்தில், சபையாக, உங்களுக்கு குடும்பமாக எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அன்பின் கரங்கள் ஊழியத்தை ஸ்ரீலங்காவில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். நாங்கள் யாரையும் நம்பி நாங்கள் போகவில்லை, யார்கிட்டையும் உதவி கேட்கவும் இல்லை. ஆண்டவர் நிச்சயமாகவே காரியத்தை செய்வார். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இறங்கியிருக்கிறோம். என்னோடு சேர்ந்து செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர், ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த ஸ்கூலில் படிப்பிக்கிற டீச்சர்ஸ்மாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, வார பிள்ளைகள் எங்களுக்காகவே அவங்களுடைய சில காரியங்கள் நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அங்கே படிக்கிற பிள்ளைலாம் செய்து வாரார்கள். அதை பார்க்கும்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனபடியாக அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, என் தொண்டை கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது. இன்னும் அநேகமான காரியங்களை சில தேசத்தில் நாங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு ஆண்டவர் தான் துணை நின்று வழிகளை திறக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர் உதவியில்னு சொன்னால் நாங்கள் இன்னுமே செய்ய முடியாது. அவர் தான் நமக்கு பேலனாக இருக்கிறார். ஆனபடியாக தயவு செய்து ஜெபத்தில் மறந்துடாமல் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இதில் நாங்கள் ஒரு வேலை திட்டங்களை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். ஆனால் இன்னும் நாங்கள் வேலை திட்டங்களை எந்த ஃபேக்டரி என்றால் ஒரு ஆள் 2 பேருக்கு ஒர்க் கொடுக்காத படிக்கு நாங்கள் பெரிய ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குறபடியாக நாங்கள் அதை செய்ய இருக்கின்றோம். இது எனக்கு ஒரு கிஃப்ட்னு கொடுத்தாங்க அங்கே போகும்பொழுது. மற்றது சேர்ச் பிள்ளைகள் நாங்கள் அங்கே போகும்பொழுது எடுத்த வீடியோக்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகள் அங்கே அநேகமான பேர் இருக்கிறாங்க. சில பேர் தாய்
தகப்பன் இல்லாமல் இருக்கிறாங்க. சில பேர் வந்து வசதியற்றே இருக்கிறாங்க. ஆனால் அப்படியான பிள்ளைகளாம் நாங்கள் எடுத்து பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய இடம் ஒன்று வேண்டும். அது மட்டும் இல்லை, பெரிய தொகைகள் பணங்கள் எங்களுக்கு தேவை வருகின்றது. நாங்கள் ஒரு விசுவாசம், நாங்கள் இதுக்கென்று ஒரு சின்ன ஒரு குட்டி பிஸ்னஸை ஆரம்பித்து தான் காரியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். நாங்கள் யார்ட்டையும் காசு கேட்பது கிடையாது. எங்களுடைய இந்த ஊழியங்களுக்காக அநேகமான பேர் 2-3 பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. பிலிப் சபை எங்களுக்காக இந்த அன்பிங்கரம் கிட்ஸுக்காக அவர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நாங்கள் ப்ரோக்ராம் வைக்கும்பொழுது அநேகமான ஊழியக்காரர், அநேகமான சபைகள், அநேகமான சபை மக்கள் வந்து அந்த டிக்கெட்டை வாங்கி எங்களோட ப்ரோக்ராம்களை பார்த்து சில இடங்களை வாங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, மறைமுகமாகவே எங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நான் எல்லாத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே உடற்பெறும் ஆரோக்கியத்தோடு எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். அழகும் நிகழ்த்தியாக வடிவாக அதை செய்து முடிப்பார் நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இது பாஸ்டர் பிலிப் என்னோடு வந்த பொழுது அவர் செய்த ஊழியங்கள். இதில் நாங்கள் போட்டிருக்கிறோம், சில வீடியோக்களை பார்க்கலாம். அதில் நிற்கிறவரான் பாஸ்டர் பிலிப் அண்ட் ஜெகு. இது பாஸ்டர் பிலிப் பார்சல் கொடுத்தது பிள்ளைகளுக்கு. இது அன்புங்கரம் கொடுத்த உணவுகள் பிள்ளைகளுக்கு. அவர்களை யாரும் அங்கே அனாதை கிடையாது. எங்களுடைய இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அனாதை கிடையாது. அவர்கள் உண்மையிலேயே நல்லொரு படிக்கக்கூடிய பிள்ளைகள். அவர்களை நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் உண்மை. பாருங்கள், அவர்கள் சிரிப்போடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக எல்லாமே அவர்களும் வந்து நின்று எல்லா காரியத்தையும் செய்தார்கள். இதுக்கு பொறுப்பாக நின்று செய்தது பாஸ்டர் நிக்சன். யாழ்ப்பாணம் ஊழியம் செய்கிறார். மிகவும் ஒரு அருமையான ஊழியக்காரன். பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. டீச்சர்ஸ்மாருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் வந்து நின்று எல்லாத்தையும் வாலண்டியராக ஒன்றும் உதவி எதிர்பார்க்காதபடிக்கு எல்லாம் அழகாக சமைச்சு அழகாக பிங்கானில் போட்டு எல்லாருக்கும் தாராளமாக எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்ததை பார்த்த பொழுது மிகவும் எனக்கு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு எல்லாரும் முன்வாங்கள். எங்களுடைய தொலைபேசி நம்பர் எல்லாரும் வந்து உதவி செய்து பிள்ளைகளே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர்கள் வீடு அனுப்பி வைத்திருந்தார்கள். பிள்ளைகளை விட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து அவர்கள் என்ஜாய் பண்ணி அவர் சாப்பிட்ற பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. சகோதரர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். நாங்கள் மீண்டும் வவுனியா காரியங்களை நாங்கள் முன்னெடுத்து செய்ய நாங்கள் வந்திருக்கின்றோம். அதுக்காகத்தான் நான் ஸ்ரீலங்காவுக்கு நான் போனேன். இனி வர காலங்களில் எங்களுக்கு செலவுகள் கணக்கு இருக்கின்றது. யாராவது உதவி செய்ய விருப்பமாக இருக்கும் என்று சொன்னால் தயவுசெய்து ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட பேரை போட்டு நீங்கள் தான் செய்த உதவி செய்யணும்னு சொல்லி உங்களோட பேரை போட்டு நாங்கள் அங்கே ஒரு கல்லை நாங்கள் வெட்டி ஏதாவது உங்கள் ஞாபகத்துக்கு நாங்கள் அங்கே வைப்போம். யாராவது உதவி செய்ய நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, நிச்சயமாகவே நாங்கள் செய்யணும்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் தான் இந்த காரியத்துக்காக பணம் அனுப்பி செய்தீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு அங்கே ஒரு ஞாபகார்த்தமாக நாங்கள் ஏதாவது ஒரு போட்டையோ இல்லாட்டி ஒரு கல்லையோ இல்லை ஏதாவது ஒன்று நாங்கள் எழுதி ஞாபகமாக நாங்கள் அதை வைப்போம். யாராவது உதவி செய்ய விருப்பமாக இருக்குமென்னு சொன்னால் தயவுசெய்து நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உதவி செய்யாட்டும் பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அதுவே எங்களுக்கு போதும். ஜெபந்தான் உண்மையான ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது நமக்கு. ஏண்டா எங்களுக்கு 1008 பிரச்சனைகள், 1008 உடல் களைப்புகள், மைண்ட் களைப்புகள் எல்லாமே இருக்கின்றது எங்களுக்கு. ஆனபடியாக உங்களுடைய ஜெபம் எப்பயும் எங்கள் ஜெபம் பண்ண நீங்கள் மறந்துடாதீங்க. தயவு செய்து ஜெபம் பண்ண நீங்கள் மறக்காமல் அதை செய்யுங்கள். உதவிகள் நீங்கள் செய்ய விரும்பினா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு, ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்யும்படியாக உங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வற்புறுத்தியோ இல்லாட்டி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்க மாட்டோம். உங்களுக்கு உங்கள் மனசில் ஏதாவது உதவி செய்ய விருப்பமாக இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் தாராளமாக எங்களோட தொடர்பு கொண்டு இந்த காரியத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட இந்த காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் நாங்கள் அநேகமான காரியங்களை நாங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். எல்லாத்துக்கும் ஜெபமும் ஆண்டோட உதவியும் தேவையாக இருக்கின்றது. ஜெபம் பண்ண மறந்துடாதீங்கள். இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நிகழ்த்தியாக, அழகாக, நேர்த்தியாக செய்து முடிக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். எல்லாம் நம்மளோட கையில் கிடையாது, எல்லாம் ஆண்டவர் கையில் தான் எல்லாம் இருக்கின்றது.
அவர் நிச்சயமாகவே எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன். ஒத்தாசையாக இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ்மார்களுக்கும், ஒவ்வொரு வாலண்டியர் ஒர்க்கருக்கும், ஒவ்வொரு காரியத்தை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அது மட்டும் இல்லை இந்த அன்புங்கத்தில் டிக்கெட் இல்லாமல் வந்து வாங்கி இப்படி பிள்ளைகளை போஷிக்க வச்ச அனைவருக்கும் நான் நன்றியாக நன்றி சொல்கிறேன். அது மட்டும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் ப்ரோக்ராம் வைக்கும் பொழுது அவர்கள் ஓடி வந்து அநேகமான காரியங்களை எங்களுக்காக வாலண்டியராக செய்த ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், சாதாரணமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து எங்களோட தொடர்ந்து இருங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். இதை பாருங்கள், இந்த வீடியோக்களை பாருங்கள். இந்த பிள்ளைகளை எவ்வளோ அழகாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு தான் நாங்கள் எடுகேஷன் படிப்பு கொடுக்கணும், உடுப்பு, அது நேரத்தில் உணவுகள், மேற்கொண்டு படிப்புகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் இன்னும் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் ஆறு நல்ல பிள்ளைகள், திறமையான பிள்ளைகள் இருக்கிறோ அவர்கள் எல்லாம் எடுத்து, மற்ற திறமை இல்லாத பிள்ளைகளையும் எடுத்து நாங்கள் காரியங்களை செய்யத்தான் நாங்கள் முன் வந்திருக்கின்றோம். டீச்சர்ஸ் மாதிரி இதில் உட்கார்ந்துருக்காக டீச்சர்ஸ் மாதிரி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது. அவர்களும் அந்த பணிகளை ஒன்றும் எதிர்பார்க்காத படிக்க வந்து எங்களோடு சேர்ந்து செய்ததற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது சைனா. நாங்கள் சைனாவுக்கு போன போல எடுத்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சைனா அதே மாதிரி இடங்களுக்கு நான் போனேன், கணக்கு இடங்களுக்கு போனேன். ஆனால் அங்கே அது பேர்கள் எங்களுக்கு பெருசாக எனக்கு தெரியாது, ஞாபகத்துக்கு வச்சிருப்பேன், மறந்துடுவேன். ஆனபடியா சில வீடியோக்களை அங்கே டவுனுகள், அங்கே சிட்டிகள், அப்படிப்பட்ட காரியங்களை நான் வீடியோ பண்ணி நான் போட்டிருக்கேன், பாருங்கள். நான் இருந்தது சங்காய் கொஞ்சம் அந்த சங்காய் தான் பெரிய இடம். அங்கே சில சிட்டிகளுக்கு சில ஊர் சிட்டிகளுக்கு நான் போயிருந்தேன். அங்கே சங்காயிலிருந்து நான் ஒவ்வொரு சிட்டிக்கு போக வேண்டிய வலிக்கிட்டால் கிட்டத்தட்ட அது எப்படியும் ஒரு 4 hours 5 hours செல்லும் பஸ்ஸில் போகிறதுக்கு. இல்லை ட்ரெயினில் போகிறோன்னு சொன்னால் 3 hours போயிடலாம். ஸோ வடிவாக என்ஜாய் பண்ணி நான் பஸ்ஸெலாம் போகணும் கூடுதலாக. ஏண்டா பஸ்ஸில் போகும்பொழுது எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு போகலாம். மற்றது ட்ரெயினில் போகும்பொழுது பெருசாக பார்க்க முடியாது. நல்லபடியாக பஸ்ஸில் போன பொழுது எனக்கு அது சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது, அதை பார்த்துக்கொண்டு போகும்போது எல்லா சிட்டிகளையும். சைனா உண்மையில் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ அவங்க எல்லாரும் இரவு பகலாக 16 மத்தியாலும் அந்த மக்கள் ஒர்க் பண்ணுறாங்க சைனாவில். ஆனபடியத்தான் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அங்கே வேலைக்கு மாத்திரம் பஞ்சுபட மாட்டாங்க. உற்சாகமாக டைமுக்கு வேலையில் செய்து பணங்களை சம்பாதிக்கிறது தான் சைனா நாடு. சைனா மக்கள் ஒரு வித்தியாசமான மக்கள். ஒரு வேலைன்னு சொன்னால் யாருடன் பேச மாட்டார்கள், கதைக்க மாட்டார்கள். வேலை தான் முக்கியம் என்று சொல்லி நிற்பார்கள். அது மட்டும் இல்லை, 24 மத்தியாலும் வேலை கொடுத்தாலும் வேலை செய்ய ரெடியாக இருக்கிறார்கள். அவர்கள் 16 மத்தியாலும் ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்ய வேண்டும், குறைஞ்சது 14 மத்தியாலும் ஒரு வேலை செய்ய வேண்டும் ஒரு ஃபேக்டரியில். அப்படித்தான் எல்லா மக்களும் வேலை செய்து வாரார்கள். ஒருவரும் சும்மா இருப்பது கிடையாது. ஏதோ ஒரு பெட்டி கடையை வச்சு, ஏதோ ஒரு பேமெண்டில் ஏதோ ஒரு கடையை வச்சு, ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் செய்து ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஆக்குபைஸாக தான் இருக்கிறார்கள். எல்லாரும் வேலை செய்கிற மனிதர்களாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் என்ஜாய் பண்ணுற நேரங்களில் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. வேலை டைமில் நல்லபடியாக வேலை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவங்களோட காரியத்தை நான் பார்த்தேன். வயசு வந்த தாய் தப்பன்மாரை மதித்து அவர்களை கூட்டிக்கொண்டு போய் அவர்களையும் என்ஜாய் பண்ண வைத்து தாங்களும் என்ஜாய் பண்ணி அவர்கள் லைஃப்பை வடிவாக சந்தோஷமாக அவர்கள் கொண்டாடுற பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த மக்கள் உதவி செய்கிறதுக்கு அவர் ரெடி. ஆனால் லாங்குவேஜ் பிரச்சனையால் சில நேரத்தில் அவர் பின்வாங்குகிறார்கள். மற்றபடி அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். சில மக்களுக்கு ஆயத்த பொழுது அவர்கள் நன்றாக கதைக்கிறார்கள், காரியங்கள் சொல்கிறார்கள், தங்களுடைய நிலைமைகளை பேசுகிறாங்க, கதைக்கிறாங்க. சில பேர் நல்லா இங்கிலீஷ்லாம் கதைக்கிறாங்க. இப்போ வந்த ஜெனரேஷன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இங்கிலீஷை படிப்பதற்கு அங்கே நைஜீரியாவில் இருந்து, அதாவது ஆப்பிரிக்காவில் இருந்து தான் அவருடைய டீச்சர்ஸ் மாதிரி கூப்பிட்டு பிள்ளைகளை
தனியாக பெரிய பெரிய பணக்காரெல்லாம் தங்களோட பிள்ளைகளை காசு சம்பளம் கொடுத்து அங்கே வைத்து அவர்களுக்கு தங்க இடம் சாப்பாடு, டீச்சர்ஸ்மாருக்கு தங்க இடம் சாப்பாடு கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். இங்கிலீஷ் மாதிரி ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியம் மாதிரி ஒன்றை படிக்க வைக்கிறார்கள். அதே போல் ஸ்கூலும் கூடி அங்கே சைனா ஸ்கூலும் கூடி நைஜீரியா, ஆப்பிரிக்காவிலிருந்து டீச்சர்ஸ்மார் எடுத்து அவர்களுக்கு தங்கத்துக்கு வசதியாக எல்லா காரியத்தையும் அவருக்குரிய எல்லா சலுகையும் கொடுத்து டீச்சர்மாருக்குரிய எல்லா சலுகையும் கொடுத்து டீச்சரை வைத்து ஸ்கூல் நடத்துகிறார்கள். பார்த்த பொழுது அவரோட காய்த்த பொழுது மிகவும் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ வர ஜெனரேஷன்லாம் அவங்க இங்கிலீஷ் மீடியத்திலாம் படிக்கிறாங்க. உண்மையில் அது பார்க்க ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அவங்களோட லாங்குவேஜை மாத்திரம் அவங்க மறக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் தங்களோட லாங்குவேஜெலாம் பேசுவாங்க, கதைப்பாங்க. எதுவாக இருந்தாலும் தங்கள் லாங்குவேஜை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் தற்பாதுகாப்புக்காக அவங்க படிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தா இனி வர காலங்களில் எல்லாம் இங்கிலீஷுகள் அதுகள்ன்றபடியாக அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இங்கிலீஷ்லேயே பிள்ளைகளை படிப்பிக்கிறார்கள். இங்கிலீஷ் வந்து 2வது லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு. அது ஒரு தற்பாதுகாப்புக்காக படித்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது நான் போன பொழுது பைசிக்கல் சின்ன சின்ன பைசிக்கல் வந்தவர்கள் எல்லாம் ஓட வலிக்கிறாங்க, சைக்கிள் ஓடுறாங்க. அங்கே சைக்கிள் ஓடும்போது எடுத்த வீடியோக்கள், இது ஒரு டவுனுக்கு நான் எடுத்த வீடியோ. மிகவும் ஒரு நல்ல ஒரு துப்புரவாக வைத்திருக்கிறார்கள். உண்மையில் எல்லோரும் சொன்னாங்க சைனா குப்பை என்று சொல்லி. ஆனால் அங்கே போய் பார்த்தது தெரியும், சைனா உண்மையில் பியூட்டி கண்ட்ரி. அதே நேரத்தில் ஜப்பான் கூடி நான் போயிருந்தேன். ஜப்பான் கூடி நல்ல ஒரு கண்ட்ரி, நல்ல வடிவாக வச்சுருக்குறாங்க எல்லாம். தாய்வானுக்கு நான் போயிருந்தேன். அங்கேயும் தாய்வானும் சைனா, ஜப்பான் எல்லாமே அவர்கள் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. எல்லாம் ஒரு நல்ல வடிவான கண்ட்ரிகள், நல்ல பியூட்டி கண்ட்ரி. அவங்க நல்ல நீட் அண்ட் நைஸாக வைத்திருக்காங்க. தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்கள், எனக்கு குரல் கொஞ்சம் பிரச்சனை, எல்லாம் தரங்குன்ற காரணம்னு சொன்னால் எனக்கு தொண்டை சரியில்லை, என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். மற்றபடி உண்மையில் சைனா உண்மையில் ஒரு துப்புரவான நாடுன்னு நான் இப்போ சொல்லுவேன். எனக்கு முந்தி எனக்கு என்ன மாதிரி தெரியாது. இப்போ நான் சமூகத்தில் போனேன், ஒரு மாதத்துக்கு போன பொழுது சைனா பார்த்த பொழுது அது மட்டும் இல்லை, டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்காங்க. எல்லா டெக்னாலஜியும் அங்கே நல்லா வளர்ந்துருக்குது. அவங்க பாஷை தெரியாட்டியும் லாங்குவேஜ் தெரியாட்டியும் தங்கள் லாங்குவேஜில் இங்கிலீஷில் எடுத்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தங்கள் லாங்குவேஜில் படித்து காரியங்கள் செய்வதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் இவ்வளோத்தையே படித்து நாங்கள் ஒன்றும் சாதிக்கலை. ஆனால் அவங்க இங்கிலீஷ் தெரியாமலே எவ்வளையோ அங்கே சாதித்து வராங்க தங்களோட நாட்டில். அதை பார்க்கும்பொழுது நானே மிகப்படைஞ்சிட்டேன். உண்மையிலே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஜனங்கள் அங்கே இருப்பது பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அவங்க எங்கே போனாலும் தங்களுக்குள்ள ஒரு ராஜ்யத்தை அவர்கள் கட்டுவார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுக்குள்ள ராஜ்யத்தை அவர்கள் கட்டி வச்சிருக்கிறார்கள். கவர்மெண்ட் அதை கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல சைனீஸ் சிட்டி அந்த மாதிரி அவங்க போட்டு அந்த ஸ்ரீலங்காவில் தங்களுக்கென்ற ஒரு சிட்டியை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல் அவர் எங்கே போனாலும் தங்களுக்கென்ற ஒரு சிட்டியை உருவாக்குவார்கள். அது வந்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அவர் என்ன சொன்னால் எங்கேயும் போய் சாப்பிட மாட்டாங்க. தங்களுடைய நாட்டு தங்க மக்களுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்தியனாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கனா சரி, ஜமைக்கனா இருந்தாலும் சரி, கடைசியில் வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது அவங்களுடைய கொள்கையை எனக்கு தெரியும். நான் ஒரு ஆள் கேட்டேன், மக்கள்கிட்ட அவங்க கேட்டேன், நீங்கள் அப்படி செய்வீங்க, மற்றவங்களே புறம்பு காட்டுறீங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன சொன்னால் தங்களுக்கு லாங்குவேஜ் ஒன்று ப்ராப்ளம் இருக்குது. 2வது அவங்களோட சாப்பாடு எங்களுக்கு ஒத்து வராது. ஆனபடியாக நாங்கள் எங்கே போனாலும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை பார்த்து தான் நாங்கள் சாப்பிட போகிறது. காரணம்னா 2 விதமாக எங்களுக்கு அங்கே சப்போர்ட் இருக்கும். ஒன்று சாப்பாடு எங்களுக்கு ஏற்ற சாப்பாடு அங்கே இருக்கும். 2வது லாங்குவேஜ் பிரச்சனை இருக்காது எங்களுக்கு. ஆனபடியாக தான் நாங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட காய்க்கு நாங்கள் செய்து வாரோம். அது உங்களுக்கு பார்க்கும்பொழுது நாங்கள் ஏதோ தனித்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும். ஆனபடியாக நாங்கள் அப்படியே இல்லைன்னு சொல்லி சில பேர் என்னோடு பேசினார்கள், சில பெரிய மனிதர்கள். அதை கேட்ட பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. மற்றது இப்போல்லாம் இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜெனரேஷன் மிக்ஸ் பண்ணி தான் மாறுறாங்க. கனடாவில், அமெரிக்காவில் நீங்கள் எந்த நாட்டில் பார்த்தாலும் இன்றைக்கு சைனீஸ், ஸ்ரீலங்கன், இந்தியன், ஜமைக்கன் அவங்க எல்லோரும் வந்து ஜமைக்கன் அவங்க எல்லோரும் வந்து இன்றைக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கு வாழ்கிறாங்க. 1000ல் 20% மிச்சம் இருக்க அது அவங்க தங்களுடைய நாட்டோட இருக்கிறாங்க. அது ஒன்றும் செய்யலாது. அது அவங்களுடைய கொள்கையாக இருந்தபடியாக நாங்கள் அதுக்கு நான் கரை செல்ல இல்லாது. ஆனபடியாக
அவங்க எப்படி உருவாகுறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, எப்படி முன்னேறுறாங்க, அதை பார்த்து நாங்கள் முன்னேற வேண்டும். அதுதான் உண்மை. அந்த நாடு நமக்கு அதை கற்றுக் கொடுக்கின்றது. சைனீஸ் கண்ட்ரி எங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கின்றது. அவங்க எங்களே மாதிரி வேலைக்கு பஞ்சியே கிடையாது. அவங்க சோம்பறித்தனமே அவங்க வாழ்க்கையில் கிடையாது. உதாரணத்துக்கு அமெரிக்கா வந்து ஒரு ஒரு 3 வருஷத்தில் ஒரு பாலம் போடுறோன்னு சொன்னால் அவங்க ஒரு வருஷத்தில் போட்டு முடிப்பாங்க. அதான் அவங்களுடைய ஃபாஸ்ட். வேலையும் அப்படித்தான், ஃபாஸ்ட்டும் அப்படித்தான். மற்றபடியாக அவங்க வேலைக்கு பஞ்சு படுற ஆட்கள் கிடையவே கிடையாது. அவங்க எப்பயும் அது உற்சாகமாக எல்லாத்தையும் செய்கிறது தான் அவர்கள். அப்படியே தான் அந்த நாடு இப்படி முன்னேறி இருக்கிறது. சைனா, ஜப்பான், தாய்வான், ஹாங்காங், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட நாடெல்லாம் வந்து நல்லபடியாக முன்னேறி இருக்கிறது. அதை பார்க்கும்போது மிகவும் ஒரு ஆச்சரியமாக எனக்கு இருக்கின்றது. தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை. மிகவும் அழகாக இருக்கும். சைனா உண்மையில் ஒரு நல்ல ஒரு நாடு. போய் பாருங்கள் நிச்சயமாகவே. ஆனால் அங்கே போகும் பொழுது ஒன்று செய்யுங்க. நீங்கள் கூகுள் இங்கே இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர்களை, அதாவது அங்கே கூகுள் சப்போர்ட் இருக்காது. அங்கே கூகுள் எந்த சோஷியல் மீடியாவும் இருக்காது. அவங்களோட நம்பர், அவங்களுடைய நெட் தான் நாங்கள் எடுத்து பாவிக்க வேண்டும். வீசாட்னு சொல்லி ஒரு வீசாட்டுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் நாங்கள் எல்லாம் பாவிக்க முடியும். லாங்குவேஜ் தெரியாட்டி அதில் பேசி, நாங்கள் இங்கிலீஷில் பேசி அவங்களோட லாங்குவேஜில் வந்து அவங்களுடைய லெட்டர்ஸ் அவங்க லாங்குவேஜில் வந்து மொழிபெயர்த்து காட்டினா அவங்களுக்கு விளங்கும். இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்க இன்னும் நான் போய் நல்லா கஷ்டப்பட்டுட்டேன். என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்னென்னு சொன்னால் அவங்களுடைய லாங்குவேஜை நாங்கள் இங்கிலீஷில் பேசி அவங்க லாங்குவேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை காட்டணும். சாப்பிட போனாலும் சரி, தண்ணி குடிக்க போனாலும் சரி, எந்த மூலுக்கு போனாலும் சரி, இதுதான் பிரச்சனைங்க. மற்றபடி கூகுள் அங்கே வேலை செய்யவே செய்யாது. கூகுளை மறந்துடுங்க. சோஷியல் மீடியா மறந்துடுங்க. அல்லஸ் நீங்கள் இங்கே போகும்பொழுது நீங்கள் ரோமிங் சார்ஜ் போட்டு போனால் சில வேலை நீங்கள் தப்பலாம். மற்றபடி இந்த ஒரு சோஷியல் மீடியாவோ கூகுளோ அங்கே வேலை செய்யாது. அவங்களுடைய ஆப் தான் அங்கே வேலை செய்யும். அது சொல்கிறது வீசாட்னு சொல்லி, இந்த வீசாட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பாவிக்கணும். அதை பாவிச்சா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மற்றபடி அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், இடம் நல்லா இருக்கும். தண்ணி கொஞ்சம் பிரச்சனை இங்கே இருக்கிறது. அது இங்கே சைனா போனால் கவனிச்சு கொள்ளுங்க. போத்தல் தண்ணியே குடிங்க. சாப்பாடுலாம் நல்லபடியாக இருக்குது. நல்ல சாப்பாடு பிரச்சனை இருக்காது. எப்பயும் கலகலப்பாக தான் இருக்கும் அவங்க நாடு. நம்ம சிட்டி, நம்மளோட மோல் எல்லாமே அது திருவிழா மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு சனத்தோடு கூடினால சைனா. ஆனபடியாக அவங்களோட வீடு சேப்புகள், அவருடைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே கடை இருக்கும், மேலே வீடு இருக்கும், அதுக்கு மேலே ஆஃபீஸ் இருக்கும். அப்படி தான் அவங்க அந்த பில்டிங் கட்டுவாங்க. அதை போனால் நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி அநேகமான எலக்ட்ரிக் மோட்டார் பைக்கில் ஓடுது, ஸ்கூட்டர் ஓடுது. எக்கச்சக்கமான ஸ்கூட்டர் ரோட்டு வழியாக அப்படி தேலியில் அடிக்கிருக்கும். கவர்மெண்ட்டில் சும்மா அடிக்கிருக்கணுன்ற மாதிரி இங்கே போனால் பார்க்கலாம். ஆனபடியாக நிச்சயமாகவே சைனா நீங்கள் போங்க, விசிட் பண்ணுங்கள். அநேகமான காரியங்கள் நீங்கள் அங்கே பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுடைய அன்புங்கிறதுக்கு எலிமெண்ட்ஸ்னால் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் போட்டு வரோம், வீடியோவில் போட்டுக்கிட்டு வரோம். மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்ய விருப்பமாக இருக்கும்னு சொன்னால் தயவு செய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நாங்கள் அதுக்குரிய காரியங்களை உங்களுக்கு நாங்கள் தந்து அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். மற்றபடி சைனா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் போகணும், போய் பாருங்கள். நல்ல ஒரு சிட்டி, நல்ல ஒரு கண்ட்ரி, நல்ல மக்கள், பிரச்சனை நல்ல சாப்பாடு, மற்றது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றது நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் நீங்கள் டிப்ஸ் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. எங்கேயாவது நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நீங்கள் டிப்ஸ் கொடுத்து பாருங்கள், அவங்க வாங்கவே மாட்டாங்க. அது அவங்களுடைய கல்ச்சரில் ஒரு பகுதி, ஒரு ட்ரெடிஷன், ஒரு இது மாதிரி அவங்களுடைய அது வாங்கக்கூடாது அவங்க சட்டம் அங்கே. அப்படியே அவங்க அதை வாங்கவே மாட்டாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஒரு வருஷம் வாங்குகிறாங்க டிப்ஸாக வாங்கவே மாட்டாங்க. அதுதான் சைனா. ஸோ மிகவும் ஒரு நல்ல மக்கள், உண்மையான எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு என்ன மாதிரி தெரியாது, போய் பாருங்கள். ரொம்ப ஒரு மற்றது உண்மை, அந்த கண்ட்ரியில் உண்மை இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து மக்கள்லேருந்து எல்லா
ஒர்க்கர் வேலைக்காரர்லேருந்து ஃபேக்டரியிலிருந்து பிஸ்னஸில் இருந்து எல்லாத்துலேயும் உண்மை இருக்கின்றது. ஆனபடியாக நாடு நல்லபடியாக முன்னேறுது, நல்லபடியாக வருகிறது. நல்லபடியாக எங்கே போனாலும் உண்மை தான் முக்கியம். பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க லேசில் பொய் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எந்த உதவி கேட்டாலும் அவங்களோட இங்கிலீஷ் தெரியாட்டு உங்களுக்கு வந்து உதவி சைனாவில் வேறு நாடுகள் என்ன தெரியாது, சைனாவில் இருக்கிற மக்கள் சைனீஸ் மக்கள் உதவி செய்யும். அவங்க எப்பயும் தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள்லாம் சைனா மக்கள். நான் கூடிய முதல் அவங்களை சந்தித்து நான் நாட்டுக்கு போகும்போது நானும் அவங்க நேச்சர் செல்ஃபிஷாக இருக்கிறாங்களே, இவங்க எல்லாத்துலேயும் தாங்கன்ட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அங்கே போனால் தான் தெரிஞ்ச உண்மையில் நல்ல ஒரு மக்கள். தயவு செய்து இங்கே போங்க, சைனா போய் பாருங்கள், உண்மையில் பார்க்க வேண்டிய நாடு பாருங்கள். மேற்கொண்டு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு எல்லா உதவியும் செய்ய வல்லவராக ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அவற்றை பார்த்துல எல்லாத்தையும் நாங்கள் வச்சு எங்களுடைய சிலோன் தேசத்தின் போக்குவரத்து நாங்கள் செய்ய இருக்கின்றோம், காரியங்களை செய்ய இருக்கின்றோம். அந்த காரியங்களில் நீங்களும் பங்கு பெற்று எங்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தாங்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். எங்களுக்கு அந்த ஜெபம் தான் எங்களுக்கு எப்பையும் எங்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கிறது. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இனி வர வீடியோவில் இனி வர காலங்களில் நான் எல்லா வீடியோவும் அந்த கிட்ஸ் டிவியில் நான் போட்டு வருவோம். எங்களுக்கு 2-3 சேனல் இருக்கின்றது. அதில் ஆன்டிங் கிட்ஸ் தான் இந்த ஊழிய சேனல், மியூசிக் சேனல். அதனால் ஆன்டிங் கிட்ஸுக்கு டவுன்லோட் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பாருங்கள், மற்றவங்களுக்கு அனுப்புங்க. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பதாக. நம்ம தேசத்தில் நாங்கள் வந்து செய்து எங்கள் மக்களையும் உற்சாகப்படுத்தி எங்களால் வேண்டியதை செய்து எல்லா மக்களையும் உற்சாகப்படுத்த முடியாது. எங்களால் ஏண்டு மட்டும் எங்களால் வேண்டியது அங்கே நாங்கள் செய்து மக்களை வேலைக்கு ட்ரைனிங் கொடுத்து வேலைகளுக்கு எடுத்து அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்ய முயற்சி எடுத்திருக்கிறோம். வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக, அதே நேரத்தில் படிப்பு சம்பந்தமான காரியங்கள் உருவாக்குறதுக்காக, அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமான காரியத்தை உருவாக்குறதுக்காக, அதே வேளையில் டெக்னாலஜியில் அந்த நாட்டு மக்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். அதோடு முயற்சியாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாகவே எல்லா முயற்சியிலையும் ஆண்டவர்களோடு இருந்து காரியங்கள் செய்வாங்க நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே அவர் அதை செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மீண்டும் நான் சொல்கிறேன், உங்களோட ஜெபந்தான் எங்கள் உதவி செய்யாலும் பரவாயில்ல, உங்களோட ஜெபத்தில் எங்களை தாங்கிக் கொள்ளுங்கள், ஒத்தாசையாக இருங்கள். எங்களுடைய வீடியோவில் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சைனா நான் போகணுமென்று நான் இருக்கவில்லை. உண்மையில் நான் பிஸ்னஸ் அளவில் தான் போனேன். அங்கே சில ஃபேக்டரிக்கு நான் மீட் பண்ண வேண்டும், கதைக்க வேண்டும், அவங்களுடைய இடங்களை நான் பார்க்க வேண்டும். அவர்கள் உண்மையான ஜெனுவின் பிஸ்னஸ் செய்கிறாங்களா இல்லையா என்று சொல்லி பார்ப்பதற்காகத்தான். என்ன நாங்கள் சில சாமான்களை ஓட பண்ணால் அந்த சாமான் சில நேரத்தில் வர்றது கிடையாது, வராது. ஆனபடியாக சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, போய் பார்த்து தான் காரியங்களை நீங்கள் அங்கே செய்யணும்னு சொல்லி. அங்கே போன பொழுது உண்மையில் எல்லா ஃபேக்டரியிலையும் நாங்கள் விசிட் பண்ண பொழுது உண்மையில் தரமாக நன்றாக எல்லாத்தையும் அவர்கள் இது வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணுறாங்க. டிராஃபிக்கை நிப்பாட்டி ஆக்களை நிப்பாட்டி திருப்பி வாகனம் போனால் அப்புறம் டிராஃபிக் ஆக்களை விட்றாங்க. அதான் டிராஃபிக் போலீஸ் அதில் மறைக்குது எல்லாரையும். ஆனபடியாக தான் டக்குன்னு ஒரு ஸ்டாப் கொண்டு வந்ததில்லை. ரைட், குட். எல்லாரையும் நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஒத்தாசையாக இருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார். அங்கே நான் போய் நான் ஃபேக்டரியில் பார்த்த பொழுது தான் சில காரியங்களை நாங்கள் பார்த்தேன். சில ஃபேக்டரி உண்மையாக கூட்டிக் கொண்டே காட்டினாங்க. சில ஃபேக்டரிகள் வேறு எங்கே தூரத்தில் இருக்கின்றது, ஒப்பிசா மாதிரி டவுனில் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் ஜெனுவின் கம்பெனியாக அதுன்னு பார்க்கத்தான் போனோம். உண்மையில் அவர்கள் ஃபேக்டரியை வேறு எங்கேயோ வச்சுருக்கிறார்கள். கிராமத்துக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே வச்சுருக்காங்க, ஒப்பிசா மாதிரி டவுனுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அதில் எல்லா டிஸ்பிளே அவங்க செய்கிற ப்ராடக்ட்லாம் வந்து இதில் வச்சு டிஸ்பிளேயாக வச்சு அவங்கள வார கஸ்டமருக்கு காட்டுறாங்க. அவங்க ஆர்டர் பண்ணும்பொழுது அதை ஆர்டர் பண்ணி அதை அனுப்பி கொள்கிறாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேக்டரி, வித்தியாசமான ஒரு சேல்ஸ்மேன்.
அப்படி இருக்கிறாங்க. மற்றது உண்மையாகவே ஃபேக்டரி வச்சுருக்கிறாங்க. அங்கே போய் நான் விசிட் பண்ணி பார்த்தேன். மிகவும் ஒரு அருமையான வடிவாக அந்த ஃபேக்டரியை பெரிய ஃபேக்டரியில் வடிவாக வச்சுருக்காங்க. 1008 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஃபேக்டரியில் கால் வைக்கக்கூடிய கொஞ்சம் கால் கூசு எனக்கு. ஏன்னா அவ்வளவு நீட் அண்ட் நைஸ், நல்ல துப்புரவாக நல்ல வடிவாக. வேலைக்காரெல்லாம் பஞ்சுவாலிட்டி அந்த மாதிரி டைமுக்கு வேலைக்கு வந்துடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் பிந்த மாட்டாங்க. வேலை 8க்குன்னு சொன்னால் 7:45க்கு அங்கே வந்துடுவாங்க எல்லோரும். அப்படி தான் அவங்க எல்லோரும் வேலைக்காரர் எல்லாம் சரியான பஞ்சுவாலிட்டி. அது நான் எங்கேயும் நான் பார்க்கல. ஈவன் ஸ்ரீலங்காவில் இந்தியாவிலையோ வேறு நாட்டிலலாம் பார்க்கவே இல்லை. ஆனால் அங்கே உண்மையில் பஞ்சுவாலிட்டி அந்த மாதிரி வேலைக்கும் பஞ்சுபடாமல் அவங்க போய் வேலையில் காரியங்கள் செய்வாங்க. மற்றபடி ஒன்றுமில்லை. தொடர்ந்து கூட இருங்கள். சைக்கிள் ரேஸ் போகுது பாருங்க, சைக்கிள் ரேஸ் போகிறதுக்காக விட்டுருக்காங்க வழியில். ஸோ அப்படி இருக்கின்றது. ஸோ நான் போய் பார்த்தபடியே எனக்கு எல்லாம் இப்போ ஒரு மனசுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. என்று சொன்னால் ஃபேக்டரி இப்படி தான் வச்சுருக்கிறாங்க, இதுதான் ஓனர், இதுதான் ஃபேக்டரி, அட்ரஸ் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்தபடியே எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை, பிரச்சனையும் கிடையாது. இதான் நாங்களோட ஆட்டோ பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி. மேலே எல்லாம் போலீஸ் ஆட்டோ, சின்ன டிராஃபிக் போலீஸ் அது. ஸோ இதான் சைனாவுடைய ஸ்டோரியல். இனி வர வீடியோக்குள்ளே நான் இன்னும் அநேகமான காரியங்களை கணக்கு வீடியோ இருக்குது, நான் போட எனக்கு டைம் இல்லை. ஸோ தொடர்ந்து நான் போடுவேன், பாருங்கள். நிச்சயமாகவே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்தும் இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மற்றது சைனாவில் ஒரு விஷயம்னு சொன்னால் உண்மையில் டே அண்ட் நைட், பகலும் சரி இரவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு சனம் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் வெளிநாட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் அவங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நீங்கள் பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையாக தான் இருக்குது. எப்பயும் எங்களே மாதிரி மற்றவங்க ஜீரோவில் இருக்காது. அவங்களாம் எப்பயும் ஒவ்வொரு குடும்பத்தில் எப்படியாவது கொஞ்சம் காசு பேங்கில் வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வேலைகள். மற்றது கண்டபடி வேலைண்டா வேலை தான், மண்டே டு ஃப்ரைடே எங்கேயும் போக மாட்டாங்க. சாட்டர்டே சண்டே ஃபேமிலியெல்லாம் கூட்டின்னு வந்து வெளியே சாப்பிடுவாங்க, அது வேறு விஷயம். மற்றபடி அவங்க முயற்சி எடுத்து வேலையெல்லாம் ஃபோக்கஸாக இருப்பாங்க எப்பயும் அவங்க. அதான் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நான் நினைக்கிறேன். அவங்களோட முன்னேற்றத்துக்கு உண்மையான ஒரு முன்னேற்றமாக அந்த வேலை இருக்கிறபடியே அவங்க முன்னேறிக்கின்னு போகிறாங்க. அவங்க வேலைகளும் கள்ளம் இல்லாமல் செய்கிறபடியாக முன்னேறிக்கின்னு போகிறான்னு நான் நினைக்கின்றேன். ஸோ நல்லபடியாக நாங்களும் அவங்கள போல் நல்லபடியாக பாஸ்டாக உற்சாகமாக டைமுக்கு வேலைக்கு எந்த கம்பெனிக்கும் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால் தயவு செய்து டைமுக்கு போங்க. வேலையில் நீங்கள் மாற்ற சீட் பண்ணாதீங்க ஒருத்தரையும். என்ன சொன்னால் வேலையில் சீட் பண்ணிங்கன்னு சொன்னால் சம்பளம் கை நீட்டி வாங்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு அரியண்டமாக இருக்கும். வேலையில் உண்மையாக இருங்க, எங்கே போனாலும் வேலையில் உண்மையாக இருங்க, இல்லாட்டி வேலை செய்யாமல் வீட்டில் இருங்க. அதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு பஞ்சுவாலிட்டி எல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் சைனா மக்களை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்டா அவங்க வேலை செய்யும்பொழுது நிமிந்து கூடி பார்க்க மாட்டாங்க. அவங்க அப்படி ஒரு கடுமையான ஒர்க்கர் தான் சைனீஸ் பீப்புள். ஸோ ஆனபடியாக மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது அவங்கள நான் பார்க்கும் பொழுது. தொடர்ந்தும் நாங்கள் சில காரியங்கள் நாங்கள் செய்வோம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கொஞ்ச நேரம். இது பெரிய வீடியோ இருக்கிறபடியாக சில நேரங்கள் உங்களுக்கு போரிங்காக இருக்கும். நான் ஒரு பர்பஸுக்காக நாங்கள் போட்டிருக்கிறோம். எல்லாத்தையும் நான் தொடர்ந்து ஒரு வீடியோ 1 hour போடணும்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். என்ன சொன்னால் கணக்கு வீடியோ என் ஃபைலில் இருக்குது, போடலான்னு இருக்கிறேன். நல்லபடியாக இந்த முறை இந்த வீடியோவை பெருசாக்கி 1 hour கிட்ட இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து டைம் இருக்கக்குள்ளே பாருங்கள், மற்றவருக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். சில இதில் வீடியோ போரிங்காக இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் அது ஒரு டூரிஸ்டாக போன வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சிலோனில் செய்கிற காரியத்தில் உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் என்ன செய்யிருக்கோம், சிலோனில் எங்கெங்கே செய்கிறோம், வவுனியா கிளிநொச்சி எல்லாம் நாங்கள் செய்து வருகின்றோம். அதே நேரத்தில் இன்னும் அப்டேட் பண்ணி பெருசாக நாங்கள் செய்ய போகிறோம்.
அதுக்காக தான் இந்த வீடியோக்கள் நான் போன இடத்துல எடுத்து போட்டிருக்கிறேன். பாருங்கள். பார்க்க அழகாக பாருங்கள், எல்லாம் போட்டுருக்க அந்த கப்பல் நல்ல லோட்டோட போகுது கீழே சாண்டு. பாருங்கள், எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் சைனா மக்கள். பாருங்கள், வேலைன்னா வேலை தான், என்ஜாய் பண்ணுறா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் சைனா மக்கள். ஆனால் இவ்வளோத்துக்கும் அவங்களுக்கு பாஷை பிரச்சனை, எங்கே போனாலும் பாஷை பிரச்சனை. ஆனால் எல்லோரும் நல்லபடியாக ரிச்சாக தான் இருக்கிறாங்க, எல்லோரும் பணக்காரராக இருக்கிறாங்க அங்கே. அதுதான் உண்மையாக சைனீஸ். ஸோ டெக்னாலஜி இனியிலேருந்து நல்லா வளர்ந்துருக்குது. டெக்னாலஜி நான் பக்காவாக வச்சுருக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிக் கார், நான் எலக்ட்ரிக் காரில் போனேன். என்னுடைய ஒரு பாஸ் கூட்டின்னு போனேன், பிஸ்னஸ் மேன் என்னைய கூட்டின்னு போனேன். கார் கம்பெனி வச்சுருக்கிறவர். அவர் கூட்டின்னு போன பொழுது அவர்கிட்ட பெட்டியை மாற்ற வேண்டிய வந்துட்டு, அதாவது சார்ஜ் பிரச்சனை இருக்குன்னு பெட்டியை மாற்றினேன். அப்போ பெட்டியை காரை கொண்டு விட்டு உள்ளுக்கு விட்டு போட்டு ஒரு அந்த பெட்டி ஸ்டேஷனில் வந்து காரை கொண்டு விட்டு போட்டு நினச்சேன் பெட்டி மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் அவள் செல்லு மாக்கணும்னு வச்சு நான் சொன்னேன், ஓகே நாங்கள் இறங்குறோம் கீழே, நான் ஸ்டெப் அவுட் பண்ணுறேன், பெட்டி மாற்றினா அப்புறம் நாங்கள் அப்புறம் போகலாம்னு சொல்லி. அப்போ நான் இல்லை நீ உள்ளுக்குள்ளே இரு. இப்போ ஒரு 30 செகண்ட் தேவையில்லை, ரோபோட் வருமா மாற்றி விட்டுருமா, மனுஷர் கிடையாது, ரோபோட் தான் அந்த பெரிய காருக்கு எஸ்யூவிக்கு வந்து. என்கிட்ட அந்த வீடியோ இதுக்கு எங்கேயோ வச்சுட்டு நான் இருந்தால் எடுத்து போடுவேன் உங்களுக்கு. அடுத்த முறை இனி வார காலத்தில் அந்த வீடியோவில் பாருங்கள், நான் போடுறேன். 30 செகண்டில் அந்த கார் பார்க் பண்ணி 30 செகண்டில் ரோபோட் வந்து பெட்டியை இழுத்து வேறு புது பெட்டியை போட்டு மாற்றிட்டு அனுப்பி விட்டுட்டு, நான் எனக்கே ஆச்சரியமாக போயிட்டு, என்னடா 30 செகண்டில் ஒரு பெட்டி மாற்றுறதா அப்படின்னு சொல்லி நானே யோசித்தேன். உண்மையில் அந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நான் போடுறேன். இனி வார காலத்தில் அந்த எங்கேயோ இருக்குது, நான் மறந்து வச்சுட்டேன், நான் போட்டு விட்றேன். சூப்பர். ஒரு 30 செகண்டில் ஒரு எலக்ட்ரிக் பேட்டரி, அந்த பெரிய கார் பேட்டரியை கீழால் எடுத்து போட்டு ரோபோட் வந்து கீழாலேயே மாற்றிட்டு அது போயிட்டுது. அப்போ 30 செகண்டில் வெளியே போக முடியாது. அது ஸ்க்ரீனில் எல்லாம் காட்டுது, டேஷ்போர்ட் ஸ்க்ரீனில் எல்லாமே காட்டுது, என்ன மாதிரி மாற்றுறாங்க, எப்படி மாற்றுறாங்க, யார் மாற்றுறாங்க, எத்தனை நிமிஷத்தில் மாற்றுறாங்க என்று சொல்லி எல்லாமே வடிவாக டிஸ்பிளே பண்ணுது. இதில் பார்க்க ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு சூப்பராக இருந்தது. நல்லபடியாக நீங்களும் போய் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வசதி இருந்தால் போங்க, போய் எல்லா நாட்டிலையும் பாருங்கள். நெடுக உழைப்பு கஷ்டம் இருக்காதபடிக்கு நீங்களும் போய் மற்ற நாடுகளை பார்த்து, அவங்க மற்ற மக்களை பார்த்து, நம்ம நாட்டுக்கு என்ன செய்யலாம், நம்ம நாட்டை எப்படி வளர்க்கலாம், நம்ம நாட்டை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம்னு திங்க் பண்ணி எங்கள் நாட்டை முன்னுக்கு கொண்டு வர பாருங்கள். எங்கள் நாடு எவ்வளவோ பின்தங்கி இருக்கின்றது. வெளிநாட்டை நம்பி இருக்காங்க, தயவுசெய்து நான் சொல்கிறேன், வெளிநாட்டை நம்பி இருக்காங்க. நம்ம நாட்டிலே நம்ம ஊர்லேயே ப்ரொடக்ட் செய்து நம்ம ஊர்லேயே முன்னேற பார்ப்போம். நாங்கள் என்ன செய்வோம், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து காய்க்கிறீங்க, நீங்களும் அப்போ சிலோன், அதான் நான் சிலோனுக்கே வந்திருக்கிறேன். இதுதான் உண்மை. ஆனபடியாக ஸோ என் நாட்டை நான் மறக்க மாட்டேன். ஏதோ ஒன்று நாங்கள் எங்களோட நாட்டில் நாங்கள் செய்ய வேணும், மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு ஜாப்பை கொடுத்து அவங்க நல்லா வைக்கணும். அதே ஒரு கொள்கைக்காகத்தான் நான் ஸ்ரீலங்காவில் கால் வச்சிருக்கிறேன். மக்களுடைய ஒத்தாசை, கவர்மெண்ட் ஒத்தாசை, ஆண்டு ஒத்தாசைலாம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. ஆனபடியாக எங்களுக்காக மீண்டும் நான் சொல்கிறேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம், ஜெபம்தான் முக்கியம். ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நான் சிலதை களைச்சி போயிடுவேன் சொன்னால், இந்த யோசித்து எல்லா காரியத்தையும் யோசித்து செய்யும் பொழுது என்னுடைய மைண்ட் களைச்சே போயிடும். என்னை உடம்பு கலைக்காத, மைண்ட் தான் கலைக்கிற கூட. ஆனபடியாக எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் எல்லா விஷயத்துலேயும். மற்றது நானும் உங்களுக்காக நிச்சயமாகவே ஜெபம் பண்ணுவேன். மற்றது நீங்கள் 7 மட்டும் உழைக்கிற காசில் மிச்சம் பிடிச்சி நீங்கள் உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நடத்த பாருங்கள். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சிலோனில் நல்ல வளங்கள் இருக்கின்றது. வெளிநாடு என்ன, அமெரிக்கா என்ன, வடிகோலிட்ட சைனா என்ன, எல்லா நாட்டுக்கும் விட எங்கள் நாட்டில் நல்ல வளமை இருக்குது. ஆனபடியாக அந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் முன்னேறதுக்கு எங்கள் நாடு நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும். என்றால் எல்லா வளங்களும் அங்கே நிறைந்திருக்கின்றது.
நிச்சயமாகவே நீங்கள் வடிவாக யோசித்து எல்லா காரியத்தையும் நீங்கள் எங்கள் நாட்டில் செய்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே எங்கள் நாட்டில் நீங்கள் முன்னேற வழிகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, சில படங்களை இந்த அமெரிக்கா நான் சில வீடியோ சில இமேஜில் மிஸ் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். அமெரிக்கா நல்லா இருக்கும். சில இதுகளில் அந்த அமெரிக்கா கண்ட்ரி நல்லா இருக்கும். ஏன்னா அமெரிக்கா போனதுக்கு நான் சில வீடியோக்கள் எடுத்து நான் மோஸ்ட்லி சைனா தான் பாருங்கள். சைனா தான் இந்த முறை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சைனா கண்ட்ரி தான். ஸோ அதன்படியாக நீங்கள் நினைக்காதீங்க நான் எல்லாம் போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறவங்க வெளிநாட்டில்ன்னு சொல்லி. இல்லை, அது இல்லை. நாங்களும் கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் காரியத்தை நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கு வெளிநாட்டுக்கு ஆட்கள் வராட்டி இன்றைக்கு சிலோனில் இன்றைக்கு அநேகமான பேர் இன்னும் கஷ்டப்படுவாங்க நான் நினைக்கின்றேன். அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது. ஸோ என்னுடைய தோட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மற்றபடி எல்லோரும் நீங்கள் உழைக்கக்கூடிய ஆட்கள், ஞானமான ஆட்கள், நல்லா படிச்சிருக்கிறீங்க. சிலோன்லேயே எங்கள் நாட்டிலேயே நல்லபடியாக எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். முன்னேறதுக்கு சிலோன் நல்ல ஒரு உண்மையான நல்ல ஒரு கண்ட்ரி. அதை நீங்கள் வடிவாக யோசித்து காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய பொருளாதாரம், உங்களோட வாழ்க்கை முன்னேறும். நிச்சயமாகவே நான் சொல்கிறேன். காரணம்னு சொன்னால் இங்கே நீங்கள் எல்லாமே தண்ணி கொடுத்து தான் காசு கொடுத்து தான் வாங்கணும். எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும். நினைக்காதீங்க எல்லாம் சும்மா ஃப்ரீயாக கிடைக்குது இங்கேன்னு சொல்லி. சக்கலதும் நீங்கள் காசு கொடுத்தா வெளிநாட்டில் நீங்கள் வாழணுமெண்டா வாங்க வேண்டும். ஆனால் எங்களுடைய இந்தியா, எங்களுடைய ஸ்ரீலங்கா அப்படி இல்லை. அங்கே வளங்கள், அதாவது சைனாவும் அப்படி தான். சைனாவும் எங்களோட ஊர் மாதிரி தான். சில நீங்கள் கிராம பக்கம் போனீங்கன்னு சொன்னால் அவங்க தோட்டங்கள் வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அவங்க கூடிய ரிச்சாக தான், பணக்காரராக தான் இருக்கிறாங்க. எங்களுடைய நாட்டில் வந்து எவ்வளவோ தோட்டங்கள், எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ மேனுஃபேக்சரிங், எவ்வளவோ உற்பத்தியில் நாங்கள் எங்கள் நாட்டில் நாங்கள் செய்யலாம். ஆனபடியாக அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி நல்ல ஒரு ஆட்களை பிடிச்சி நல்ல இன்ஜினியர் இல்லாட்டி ஒன்று கண்டுபிடிக்கிற ஒரு ஆளை ஒரு இன்ஜினியரை பிடிச்சி எல்லா காரியத்தை செய்யனாலும் அங்கே பாருங்கள், அங்கே கத்தாழை, அங்கே சும்மா எங்கள் ஊரில் கத்தாழை கிடக்கின்றது, வேப்பமிலை கிடக்கின்றது, கருவேப்பிலை கிடக்கின்றது. எல்லாத்தையும் இங்கே கொண்டு என்ன செய்கிறாங்க, அவங்க உற்பத்தியாக்கி அவங்க க்ரீம் செய்கிறாங்க, மற்ற உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ஜூஸ்கள் செய்கிறாங்க. அப்போ எங்களோட ஊர்லேருந்து எல்லாமே வருகிறது. ஆனபடியாக எங்களோட ஊரில் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே அநேகமான காரியங்களை நீங்கள் அங்கே செய்யலாம். அது உண்மை, அது பொய் கிடையாது. மற்றது வெளிநாட்டில் நீங்கள் சகலதும் காசு கொடுத்தாலும் வாங்க வேண்டும். எங்கள் நாட்டில் நீங்கள் வீடு சொந்தமாக இருக்குது, தண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக வருது, மற்றது போக்குவரத்து எல்லாம் ஃப்ரீ, வாகனங்கள் குறைவு, பாவிப்பது குறைவு, மற்றது டேக்ஸுகள் பெருசாக கிடையாது. எங்களோட வெளிநாடு வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே விடுவாங்க. நீங்கள் சம்பளம் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள். அநேகமான பேர் சம்பளம் எடுத்தால் எண்ட் ஆஃப் த மந்தில் 0 தான் இருக்கும் பேங்க். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு, எப்படி எல்லாம் உழைச்சாலும் ஸ்டீவன் நிற்குது இல்லை, எல்லாம் செலவழிஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அட்லீஸ்ட் நீங்கள் அறுவாசி காசுனாலும் அதில் நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம். எங்கள் ஊரில் என்ன தான் இல்லை, எல்லாமே நிலம் வளங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. தயவு செய்து சகோதர சகோதரிகளே, நீங்கள் திங்க் பண்ணி எங்கள் நாட்டை நீங்கள் முன்னேற்றுவதற்கு உங்களை தொழில் வாய்ப்புகளே முன்னேற்றுங்க. மற்றவங்களுக்கு வேலையை கொடுங்க. மற்றவங்க சம்பாதித்து அவங்களும் சந்தோஷமாக இருக்க அதுக்குரிய வேலைகளில், அதுக்குரிய தொழில்களை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தாங்க. சும்மா ஈஸியாக நாங்கள் வரையில் எல்லோரும் ஏதோ ஒரு வழியில் ஒரு கீழ்த்தனமான வேலையை செய்து தான் எல்லோரும் அப்படியே மெல்ல மெல்ல வேலை செய்து படித்து அப்படியே மெல்ல மெல்ல அவங்க முன்னுக்கு வந்தாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் ஆட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள், வெளிநாட்டுக்கு வர்றவங்கள்ட்ட யார்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனபடியாக நினைக்காதீங்க இது நான் என்னுடைய லைஃப்பாக நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னால், மற்றபடி நான் கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி வடிவாக வாய்ஸ் எல்லாம் மாற்றி கீற்றி உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி நான் போடுவேன் வீடியோக்களை. இது நான் என்னுடைய சொந்த குரலால் உங்களுக்கு கொஞ்சம் முடிவை பண்ணாமல் சிம்பிளாக நேச்சுரலாகவே நான் உங்களுக்கு வாய்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவை பாருங்கள். எங்கள் நாடு உண்மையில், அதாவது எங்கள் இந்தியா ஸ்ரீலங்காவில் வந்து உண்மையில்
பெஸ்ட் கண்ட்ரி. அங்கே இருந்து தான் அநேகமான பொருட்கள் வெளிநாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கின்றது. பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்க எங்கள் நாட்டையும் இந்தியா நாட்டையும் அவங்க என்ன செய்கிறாங்க, சைனா நாட்டையும் யூஸ் பண்ணி இன்றைக்கு அநேகமான நாடுகளுக்கு சாமான் போய்கொண்டிருக்கின்றது. ஆனபடியாக தயவுசெய்து இருக்கிற பணக்காரர்கள் காசுக்காரர்கள் சும்மா காசில் கையில் கொடுக்காதபடிக்கு, சும்மா போய் ஹெல்ப் பண்ணாதபடிக்கு அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு ஒன்றை போட்டு கொடுத்து அவங்கள குடும்பங்களை மற்ற குடும்பங்களும் வேலையை கொடுக்குற போல் உங்கள் தொழில்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் உண்மை. சும்மா போய் காசை கிஃப்டாக கொடுத்து நீங்கள் 50,000 கொடுத்தீங்கன்னா 5 நாளில் அது போயிடும். அதுதான் உண்மை. தயவுசெய்து இது நான் நான் உங்களுக்கு போடும் பொழுது இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னால், மற்ற நாடுகள் போய் பார்த்த பொழுது என்னுடைய நாட்டை குறித்து நான் கவலைப்பட்டேன். அது அந்த கவலைப்பட்ட மன வேதனை தான் நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து எங்கள் நாட்டில் சும்மா போய் காசில் கொடுக்காங்க. யார் படிச்சிருக்கிறாங்க எல்லாம் யார் அறிவுள்ளவங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு டீமை உருவாக்கி ஒரு தொழிலை உருவாக்கி எங்கள் நாடுகளை நீங்கள் விரிவாக்குங்க, பொருளாதாரத்தில் விரிவாக்குங்க, வேலைவாய்ப்பில் விரிவாக்குங்க, மற்ற ஜனங்களுக்கு வேலைவாய்ப்பில் கொடுக்க நீங்கள் எல்லாரும் தொழில்களை என்ன ஸ்ரீலங்கன் எங்களுடைய ஸ்ரீலங்கன் எல்லாரும் காசை வச்சுக்கிட்டுருக்காங்க, எப்படி சிலவங்க தியானிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. ஆனபடியாக தயவுசெய்து நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறேன், காசுகளை கொடுத்து ஆக்களை பழுதாக்காங்க. வேலை வாய்ப்பை ஒன்று ஆரம்பித்து அந்த வேலைகளை கொடுத்து அவங்கள நீங்கள் முன்னேற்ற பாருங்கள். அதுதான் உண்மை. நீங்கள் காசில் அனுப்பும் பொழுது அந்த காசு இருக்க மட்டும் அவங்க என்ன செய்வாங்க, நல்லா செலவழிப்பாங்க. நல்லா செலவழித்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் காசு அனுப்பி என்ன செய்யுங்கன்னா அவங்கள சோம்பேறி ஆக்குறீங்க. அதுதான் உண்மை. ஆனபடியாக நான் மற்ற நாடுகளுக்கு போய் வாரபடியாக எனக்கு தெரியும், எங்கள் நாடு உண்மையில் ஒரு நல்ல ஒரு நாடு. தொழில்களை செய்வதற்கு மற்றது ஒன்று உற்பத்தி ஆக்குவதற்கு. ஆனபடியாக தயவுசெய்து திங்க் பண்ணி பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய ஸ்ரீலங்கன் செய்ய நீங்கள் முன் வந்து காரியங்களை செய்யுங்க. நாங்கள் செய்கிறது போதாது, நீங்களும் சேர்ந்து செய்யும் பொழுது இன்றைக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் வேலை வாய்ப்பில் உருவாக்கி நாங்கள் காரியங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனபடியாக உங்களுக்கு நல்ல அறிவு, நல்ல படிப்பு, நல்ல சில பேர்ட்டெல்லாம் காசு இருக்கின்றது. அதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தொழில்களை உருவாக்குங்க, மற்றவங்க தொழில்களை கற்றுக் கொடுங்க. மற்றவங்க தொழில் செய்வதற்கு நான் இந்தியாவில் போன பொழுது ஒரு கம்பெனி, அதாவது ஒரு ஐடி கம்பெனி, என்ன சொன்னால் 28 கேர்ள்ஸுக்கு 8ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகளுக்கு ஐடியை படிப்பிக்கிறாங்க. அதை பார்த்த பொழுது மிகவும் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு போடுறோம், காலப்போக்கில் நான் போடுறேன். ஏன்டா இந்த அன்பிங் கிட்ஸ் டிவியில் முழுக்க எஜுகேஷனை குறித்த வீடியோ தான் கூடுதலாக வரும். தயவுசெய்து நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள், அதை பாருங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். என்று சொன்னால் நான் இதில் முக்கால்வாசி 7 மட்டும் எஜுகேஷன் வீடியோ, பிள்ளைகளுக்கு படிப்பு சம்பந்தமான வீடியோக்கெல்லாம் கூடுதலாக இந்த அன்பிங் கிட்ஸ் டிவியில் நான் போட்டுக்கொண்டு வருகிறேன். இனி வார காலங்களில் அதை நான் போடுவேன். இது எங்களுடைய அன்பிங் கிட்ஸ் எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் செய்கிற பிள்ளைகளுக்கு செய்கிற சப்போர்ட், அது மட்டும் இல்லை தொழில் வாய்ப்புகள், அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது இந்த வீடியோ, அதாவது அன்பிங் கிட்ஸ் டிவியில் நாங்கள் போட்டுன்னு வாரோம். அதை பார்க்கலாம். நீங்கள் ஆறாவது எங்களோட சேர்ந்து செய்யணும்னு சொன்னால் தயவுசெய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனபடியாக நீங்கள் காசுகளே வெளிநாட்டிலேருந்து அனுப்புறது தப்பு கிடையாது, தவறு கிடையாது. நீங்கள் அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அதுதான் நம்பி நம்முடைய ஜனங்கள் வாழ்வதற்கு ஏற்ற போல் நீங்கள் அவங்க மைண்டை நீங்கள் செட் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து எல்லாரையும் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அனுப்புங்க, சொல்லுங்கள், புத்திமதி சொல்லுங்கள். போய் வேலை செய்யணுங்கடாப்பா, வேலை செய்து உழைக்க பாருங்கள், சம்பாதிக்க பாருங்கள், தொழிலை ஆரம்பிங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனை கொடுங்க. அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு வெளிநாடு இனி வர காலங்களில் அடுத்தடுத்த ஜெனரேஷன் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய சகோதரங்களுக்கு காசு அனுப்பும் எனக்கு என்ன தெரியாது, உள்ளே சொல்கிறேன். ஏன்னா இனி வர காலத்தில் இருக்கிற இந்த ஜெனரேஷன் இனி வர காலத்தில் ஸ்ரீலங்காவுக்கு கஷ்டப்படுறான்னு சொல்லி காசு அனுப்புறது ஜெனரேஷன் கிடையாது. ஆனபடியாக இப்போவே நான் சொல்கிறவங்களுக்கு தயவுசெய்து மக்களே கேளுங்கள். வெளிநாட்டு காசை நம்பி இருக்காத படிக்கு எங்களுடைய சொந்த நாட்டில் நீங்கள் தொழில்களை செய்து நல்லா வர பாருங்கள். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னால் இனி இந்த ஜெனரேஷன், இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நியூ ஜெனரேஷன் இனி வர காலத்தில் உங்களுக்கு காசு அனுப்புமோ அனுப்பாதோ எனக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் அவங்களோட மென்டாலிட்டி வித்தியாசம்.
அதான் உண்மை. அவங்க மென்டாலிட்டி வந்து டோட்டலி வித்தியாசம். ஆனபடியாக தயவு செய்து இப்போவே நீங்கள் ஆரம்பிங்க. எங்கள் நாட்டில் நல்ல நல்ல தொழில்களை செய்வதற்கு, நல்ல பிஸ்னஸ் செய்வதற்கு, நல்ல காரியங்கள் செய்வதற்கு உங்கள் வெளிநாட்டில் ஆட்கள் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு கதைச்சி நான் ஒரு தொழில் செய்ய விரும்புகிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. சும்மா போய் 50,000 20,000 அனுப்புனா அதை பொக்கெட்டு வச்சு செலவழிச்சா பிறகு நாளைக்கு அவர் அனுப்புகிறவர் கொண்டு நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி செஞ்சு பாருங்கள். அனுப்புகிறவர் உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண வெளிநாடு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒன்று நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். ஆனபடியாக நீங்கள் உங்களோட சொந்த காலில் நிற்க பாருங்கள். ஸ்ரீலங்கா மக்களே, சொந்த காலில் நீங்கள் நிற்க பாருங்கள். தயவு செய்து நான் சொல்கிறேன். காரணம் என்ன சொன்னால், நான் அது வெளிநாட்டுக்கு போனபடியாக, எனக்கு எல்லா நாட்டுக்கும் நான் போகிறபடியாக, நான் பிஸ்னஸ் அளவில் போகிறபடியாக எனக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன வருதுன்னு சொல்லி. ஆனபடியாக தயவு செய்து இனி வர ஜெனரேஷன் நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்க பழகுங்க. காரணம் என்ன சொன்னால், இனி வர ஜெனரேஷன் வெளிநாட்டில் இருக்கிற எந்த ஜெனரேஷன், ஜெர்மனோ, ஃப்ரான்ஸோ, லண்டனோ, கனடாவோ, அமெரிக்காவோ, எங்கெங்கெல்லாம் உங்களோட ஜனங்கள் தமிழ் மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட ஜெனரேஷன் இனி திருப்பி உங்களுக்கு காசு அனுப்பாது. அவங்க இப்போவே கேட்குறாங்க, ஏன் நாங்கள் அனுப்ப வேணும், ஏன்னா அங்கே உழைக்க தெரியாது அவங்களுக்குன்னு இப்போவே கேட்குறாங்க. ஆனபடியாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து இப்போ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இப்படி எங்கள் மக்கள் கதைக்கிறாங்க, காசு அனுப்ப சொன்னால் ஏன் அனுப்புறீங்க டேட், ஏன் அனுப்புறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்களாம். இப்போ தாய் தப்பு மாட்ட பிள்ளைகள் கேட்குறாங்களாம். ஆனபடியாக தயவுசெய்து நான் சொல்கிறேன், இனிமேப்பட்டு உங்களோட சொந்த காலில் நிற்க பாருங்கள். மற்றவங்களோட வெளிநாட்டில் ஆரம்பிஇருந்தால் காசு இல்லை கேட்டு அவங்களோட கதைச்சி காரியங்கள் செய்து பிஸ்னஸ் செய்ய பாருங்கள். என்னுடைய சின்ன ஒரு ஆலோசனை தான், தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் உண்மை, இதுதான் நடக்க போகுது. இனி வர காலத்தில் இதுதான் நடக்கும். அது 100% எனக்கு தெரியுமேன்னு சொன்னால், வெளிநாட்டுக்குள்ளே இந்த நியூ ஜெனரேஷன் இனி சப்போர்ட் ஸ்ரீலங்காவுக்கு பண்ணுவது எனக்கு ஒரு கொஷன் மார்க்காக தான் கிடக்கின்றது, கேள்விக்குறியாக இருக்கின்றது. தயவுசெய்து ஸ்ரீலங்கா மக்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொந்த காலில் சொந்த பிஸ்னஸ் செய்ய பழகுங்க, சொந்த காரியங்களை செய்ய பழகுங்க. நிச்சயமாகவே உங்களை ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அப்படி உங்களை கையும் பிரயாசத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு தொழிலை செய்து பாருங்கள். நிச்சயமாகவே அவர் சோம்பறியாக இருக்காதீங்க. எழும்புங்க, அதிகாலை மார்னிங் எழும்புங்க, 5 மணிக்கு எழும்பி வெளியே போய் என்னத்தை உழைக்கலாம்னு சொல்லி திங்க் பண்ணுங்கள். இந்த இந்தியா மக்களை பாருங்கள், சின்ன சின்ன பொடியெல்லாம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள மைண்டில் இருக்கிறதே காசு தான். காசு உழைக்கணும், சம்பாதிக்கணும்னு சொன்னால் அவங்க வேகமாக இன்றைக்கு வெளிநாட்டு வழியை ஓடி திரிகிறாங்க. அவங்க படிக்க வந்தாங்க, சில பிள்ளைகள்லாம் வந்து இப்போ உழைக்கத்தான் ஓடி திரிகிறாங்க. உழைச்சிக்கணும் நாங்கள் ஊருக்கு போயிடணும் என்று சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இன்றைக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா நாட்டிலையும். ஆனபடியாக ஸ்ரீலங்கா மக்களே, நீங்களும் அதே போல் உழைக்க பாருங்கள், பிஸ்னஸ் ஆரம்பிங்க, நல்லா பணக்காரராக வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சந்தோஷமாக இருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி. ஆனபடியாக தயவு செய்து நீங்கள் இந்த சின்ன ஆலோசனையை நீங்கள் எடுத்து நீங்கள் நடப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் உண்மை. நடக்க போகிற காரியத்தை நீங்கள் இருந்து பாருங்கள். இனி வர ஜெனரேஷன் உங்களுக்கு பணங்கள் அனுப்புவது கிடையாது. ஸ்ரீலங்காவுக்கு பணங்கள் வருவது குறைவாக இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும். ஆனபடியாக தயவு செய்து அநேகமாக புத்திமதி உங்கள் சொல்லிட்டம் போல நான் தெரியுது, என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் நடக்க போகிற காரியம். ஆனபடியாக தயவு செய்து எல்லாரும் தயவு செய்து என்ன செய்யுங்க சொன்னால் உழைக்க பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய புத்திமதி. எல்லோரும் சொந்த தொழில் செய்ய பாருங்கள், காரியங்கள் செய்ய பாருங்கள். வெளிநாட்டு காசை நம்பி இருக்க வேண்டாம். இதுதான் நடக்க போகிற காரியம். பாருங்கள். ஸோ வெளிநாடு சரி, சைனா, இந்தியா எல்லாம் போய் பாருங்கள். அவங்க எல்லோரும் ஃபாஸ்ட் ஒர்க்கர், எல்லோரும் சொந்த தொழில் செய்யணுமென்று ஓடி திரியாக்கலாம். சைனாவில் இருக்கிறவங்க எல்லோரும், சைனாவில் இருக்கிற முக்காசி பேர் சொந்த தொழில் செய்கிறாங்க. ஏதோ ஒரு பெட்டி கடையை போட்டு ஏதோ ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க. ஆனபடியாக இன்றைக்கு சைனா முன்னேறிக்கொண்டு போய்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ், சின்ன சின்ன பிஸ்னஸ் அங்கே செய்து வர்றாங்க. ஆனபடியாக அதே போல் எனக்கும் ஸ்ரீலங்கா மக்கள் எல்லாரும் ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் செய்கிறீங்க, இல்லை இன்னும் புதுசாக வார ஜெனரேஷன் வெளிநாட்டு நம்பி இருக்காத படிக்கு அங்கேயே ஒரு தொழிலை ஆரம்பித்து பெரிய ஒரு பிஸ்னஸாக அதை கொண்டு வந்து அது சக்ஸஸாக மாற்றி இந்த நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இந்த மக்கள் மாற வேண்டும், வார ஜெனரேஷன் மாற வேண்டும். அதான் எனக்கு உண்மையிலே எனக்கு ஒரு ஆசை. அன்பார்ந்த ஸ்ரீலங்கன் மக்களே, நீங்கள் வெளிநாடு இருக்காத படிக்கு எல்லாரும்
எல்லாரும் பிஸ்னஸ் செய்து உங்களோட குடும்பங்களை உங்களுடைய தேவைகளை நீங்கள் நல்லபடியாக நல்ல வீடுகளை வாங்கக்கூடிய மாதிரி நல்ல கார்களை வாங்கக்கூடிய மாதிரி நல்ல லைஃப்களை நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செய்யும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாட்டு ஒரு காலம் வரும், எல்லாரும் திருப்பி போக வேண்டிய கட்டம் வெளிநாட்டுக்குள்ளே வரப்போகின்றது. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அவர்கள் ஜெனரேஷன் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத போல் இனி வர நியூ ஜெனரேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, உதவியும் செய்யாது. நீங்கள் யாருன்றது அவங்க கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. தயவு செய்து எல்லாரும், இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன், எல்லாரும் தயவு செய்து சொந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் நல்லபடியாக வாங்க, நல்லபடியாக நடத்துங்க. சொந்த தொழிலை செய்து நல்லபடியாக எல்லாரும் ரிச்சாக நீங்கள் வரணும்னு தான் என்னுடைய வாஞ்சை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் ஸ்டீபன். பாய் நாவ்.